மீனாட்சி என்கிற இந்த கைதி சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டு தன் கணவருடன் சேர்ந்து ஒரு காவல்துறை அதிகாரியை கொலை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அது சம்பந்தப்பட்ட சார்ஜ் ஷீட்டை தங்கள் பார்வைக்கு சமர்ப்பித்துள்ளேன். கூம்பிங் ஆபரேஷனிற்காக சென்ற டிஎஸ்பி லக்ஷ்மண் ராவை நக்சலைட்டுகளுடன் சேர்ந்து இந்த மீனாட்சியும் இவரது கணவர் சுபாஷ் சந்திரபோஸும் மிக கொடூரமாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இவர் கணவர் தலைமறைவாக உள்ளார். நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியமான சப் இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Granted. சொல்லுங்க, கொலை நடந்த நேரம் என்ன? ராத்திரி ஒரு 3 மணி இருக்கும் சார். கொலை எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சங்கரம்பாடி ஃபாரஸ்ட் ஏரியாவில் சில நக்சலைட் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நாங்க அவங்கள பிடிக்க தயாராகும் போது அவங்க திடீர்னு எங்க மேல ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சண்டையில எங்க டிஎஸ்பி மேல காயம் ஏற்பட்டுச்சு. அவரை உடனே நாங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போய் முதல் உதவி கொடுக்க ஆரம்பிச்சோம். டிஎஸ்பியோட உயிரை காப்பாத்துறதுக்காக நாங்க சிட்டிக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த பொண்ணு மீனாட்சி அப்புறம் இவங்களோட புருஷன் இவங்க கூட சில நக்சலைட் எங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. நாங்களும் எதிர்த்து தாக்க ஆரம்பிச்சோம். அந்த நேரத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மீனாட்சி என் மேல பாஞ்சு என்கிட்ட இருந்த ரிவால்வரை புடுங்கி என்னையே சுட ஆரம்பிச்சார். நான் இந்த பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சேன் சார். ஆனா மயக்கத்துல இருந்த டிஎஸ்பியை சுட்டு கொண்டுட்டா சார். நான் அப்பதான் மீனாட்சியை அரெஸ்ட் பண்ணேன் சார். இவளோட புருஷன் போஸ் நக்சலைட்டோட தப்பிச்சிட்டான். That's all, Your Honor. இந்த சப் இன்ஸ்பெக்டரின் சாட்சியே போதுமானது இந்த மீனாட்சி தான் கொலை செய்தார் என்பதை தெளிவாக நிரூபிப்பதற்கு. இவருக்குள் எத்தனை கொடூரமான குணம் இருந்திருந்தால் ஒரு காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கியை எடுத்து மற்றொரு காவல்துறை அதிகாரி கொண்டிருப்பார். இந்த சாட்சியை தவிர வேறு ஆதாரங்களும் உள்ளன. இறந்த டிஎஸ்பியின் உடலில் இருந்த தோட்டாவை கோர்ட்டில் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளோம். இந்த மீனாட்சியின் கைரேகையும் இவர் பயன்படுத்தியதாக கூறிய துப்பாக்கியில் இருந்த கைரேகையும் ஒத்துப்போவதை கைரேகை நிபுணர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர், யுவர் ஆனர். ஆக ஒரு கொலைக்கு தேவையான சாட்சி மட்டுமல்ல, இந்த வழக்கிற்கு தேவையான ஆதாரங்களும் மிக தெளிவாக உள்ளன. ஆக நடந்தவற்றை பார்க்கும் பொழுது இக்கொலையை செய்தது மீனாட்சி தான் என்பது தெளிவாகிறது. எனவே இக்குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு கோர்ட்டாரை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. நோ, என் பேத்தி எந்த குற்றமும் செய்யல. அவ எந்த தப்பும் பண்ணல. ஆர்டர், ஆர்டர். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறதா இருந்தா இந்த போனுக்குள்ள வந்து சொல்லுங்க. நான் இந்த நாட்டுக்காக போராடின ஒரு மிலிட்டரி கர்னல், ரிட்டையர்ட் கர்னல் ஆஃப் இந்தியன் ஆர்மி. நான் எத்தனையோ தடவை மிலிட்டரியில சண்டை போட்டிருக்கேன். என் மாப்பிள்ள கார்கில் போர்ல வீர மரணம் அடைஞ்சாரு. என் பையனும் அதே போர்ல தான் உயிரிழந்தான். பாரத மாதா மேல இருக்கிற பாசத்தினால என் பொண்ணுக்கு நான் பாரதின்னு பேரு வச்சேன். நாட்டு மேல எனக்கு இருக்கிற பாசத்தினால என் பேரனுக்கு சுபாஷ் சந்திரபோஸ்னு பேர் வச்சேன். யுவர் ஆனர், தற்போது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் வாதம் குற்றம் சாட்டப்பட்டவர் எவ்வாறு கொலை செய்தார் என்பதைத்தானே தவிர அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியது அல்ல. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க லாயர் சார்? நான் இந்த கேஸுக்கு சம்பந்தமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யுவர் ஆனர். என் பேரன் சுபாஷ் சந்திரபோஸை பத்தி இந்த லாயர் முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் குடும்பம் இந்த நாட்டுக்காக செஞ்ச சேவையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம். சரி, உங்க பேரனை கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வர நாள் நீங்க சொல்றத பத்தியும் கோர்ட்டு மரியாதை கொடுத்து ஏத்துக்கும். ஆனா ஒண்ணு, குற்றவாளி மீனாட்சி பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மீனாட்சியை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க யுவர் ஆனர். ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. மீனாட்சி எப்படிப்பட்டவங்கிறது தெரியும்.
எங்க ஊர் கோயில்ல இருக்கிற கொடிமரம் தான் எங்க மீனாட்சி. எங்க ஊர்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அந்த வீட்டில் நடுற பந்தக்கால் தான் எங்க மீனாட்சி. காலையில சேவல் கூவுறப்பதான் எல்லா ஊருக்கும் விடியல் வரும். ஆனா எங்க மீனாட்சியோட சிரிப்பு சத்தம் தான் எங்க ஊருக்கான விடியல். என்னம்மா மீனாட்சி, கோலத்தை போட்டுட்டியாமா? முடிஞ்சிருச்சுப்பா. சாவி அந்த உண்டியல் மேல இருக்கு, எடுத்துக்கோங்க. சரிம்மா. लक्ष्मी क्षीर समुद्र राजतनयां श्रीरंगधामेश्वरीं सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. கோயில ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டேன்ப்பா. தினமும் முதல் ஆர்த்தி உனக்கு தானம்மா. நீ நல்லா இருப்பா, உனக்கு எந்த குறையும் வராது. நான் போயிட்டு வரேன், எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. சரிம்மா, போயிட்டு வா. அந்த கோயிலையும் சாமியையும் பச்சை குழந்தைங்களையும் பெரியவங்களையும் தன்னோட உயிருக்கு உயிரா நேசிக்கிற எங்க மீனாட்சிய உயிரை கொல்றவன்னு சொன்னா நான் மட்டும் இல்ல, எங்க ஊர்ல யாருமே நம்ப மாட்டாங்க. ஓகே ஓகே, நீங்க சொன்னதே சரின்னு வச்சுக்கலாம். இவர் உங்கள் ஊரின் தேவதை, ஊரில் உள்ளவர்களை குழந்தை போல் பார்த்து கொள்ளும் தாய். எல்லாம் சரிதான், ஆனால் அப்படிப்பட்டவர் ஏன் கொலை செய்ய வேண்டும்? ஏயா நீ பாத்தியா? ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? என் மீனாட்சி யாரையோ சுட்டு கொல்லும் போது நீ என்னமோ பாத்துட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீங்க தான் சொல்றத வரந்தா இந்த போனுக்குள்ள சொல்லுங்க, சத்தம் போடக்கூடாது. வரையா, எனக்கு என்ன பயமா? எங்க வேணாலும் வரேன். வணக்கம் ஐயா. ஐயா பெரியய்யா, எனக்கு படிப்புன்னு என்னன்னு தெரியாதுயா. மண் வாசனை தவிர படிப்பு வாசனையே எனக்கு தெரியாதுயா. நான் ஒன்று உங்களை கேட்குறேன், சொல்றீங்களா ஐயா? நீ சொல்லுமா. செத்தது ஒருத்தர், கொன்னது இன்னொருத்தர் இல்லையா? செத்தவர் இங்க இல்ல, மேலே போயிட்டான். எங்க மீனாட்சி தான் கொன்னான்னு இந்த கருப்பு கோட்டு போட்ட ஐயா அடிச்சு சொல்றாரு. இந்த கருப்பு கோட்டு போட்ட ஐயா சொல்லிதான் நீங்க தண்டனை கொடுப்பீங்களா ஐயா? ஆமா. அப்ப நீங்க எப்படி தண்டனை கொடுப்பீங்க? நீங்க ஏதாச்சும் இந்த பொண்ணு துப்பாக்கி வச்சுக்கிட்டு டம்முன்னு சுடும்போது நீங்க யாராவது பாத்தீங்களா ஐயா? கேட்ட சாட்சியங்களை வச்சுதான் தண்டனை கொடுப்பாங்க. அப்படின்னா அந்த பொண்ணு கொலை பண்ணேன்னு சொன்னது அந்த போலீஸ் ஐயா மட்டும்தான். கொலை பண்ணலன்னு சொல்றதுக்கு எங்க ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கோம் ஐயா. அப்ப நீங்க எதை நம்புவீங்க பெரியய்யா? இதோ பாருங்கம்மா, நீங்க இப்படி குறுக்க பேசிக்கிட்டு இருந்தா கோர்ட்டார் நேரம் தான் வீணாகும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நோ நோ, அவங்க கேட்குற கேள்வியிலையும் பாயிண்ட் இருக்கு. உங்களால முடிஞ்சா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு மிரட்டி வாயை மூட வைக்க கூடாது. கேட்டீங்கல்ல, நீங்க போய் உட்காருங்க கருப்பு கோட்டையா. ஐயா உண்மையை சொல்லணும்னா எங்க மீனாட்சி பசு மாதிரி. அவ யாருக்கும் தொந்தரவா இருக்கவே மாட்டா. இவ கொன்னான்னு இந்த ஆள் மட்டும் சொல்றாரு. எங்க மீனாட்சி கொலை பண்ற ஆள் இல்லைன்னு ஊரே சொல்லுதையா. ஒரு ஆள் மட்டும் பொய் சொல்றாரா இல்ல ஊரே பொய் சொல்லுதான்னு பெரியவங்க நீங்க தாயா தெரிஞ்சுக்கணும். எங்க மீனாட்சி எப்பவும் ஒரு தப்பு கூட செஞ்சதே இல்லையா. அவ பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஐயா. அவங்க சித்தி அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கும்போது இந்த ஊரே அவளை தாய் மாதிரி காப்பாத்தணும். அவ பெரியவளாயி இந்த ஊரையே காப்பாத்துறா. அடியே மீனாட்சி, ஒரு வாட்டி இங்க வாமா. என்ன பாட்டி? உள்ளவாமா சொல்றேன். மீனா சொல்லுங்க பாட்டி. கொஞ்ச நாளா லட்சுமி என் பேச்ச கேட்கறதே இல்லடி.
3 நாளா எனக்கு கிட்டவே வர விடுறதில்ல. என் மேல கோச்சிக்கிட்டா போல இருக்குடி. நீ வந்து அவளை கவனிச்சாதான் ஒரு வழிக்கு வருவான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அவளை கவனிச்சிட வேண்டியதுதான். வாங்க. கொம்பைங்க அதோ அங்க இருக்கு பாரு. அடி மகாலட்சுமி, என்ன உடம்பு எப்படி இருக்கு? பாட்டியே இந்த வயசுல எதுக்கு கஷ்டப்பட வைக்கிற? உன்னை இந்த வீட்டு பொண்ணு மாதிரி எவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க. அப்புறம் உனக்கு என்னாச்சு? இன்னொரு தடவை நீ இப்படி நடந்துக்கிட்ட இவா இப்படி சொன்னா கேட்க மாட்டா. அந்த கையில இருக்கிறதுல 2 போடு. கேட்டுட்டு தான் இருக்க பாட்டி. உன்னை 2 நாளா பார்க்கலன்றதுனால கவலைப்பட்டுட்டா. கயிறை கழட்டி விட்டா போதும், உங்க வீட்டு வழியாதான் வரா. வராம எப்படி இருப்பா? சின்ன வயசுல இருந்து என் கூடயே வளர்ந்தவளாச்சு. அந்த நன்றி எங்க போயிடும் சொல்லுங்க? மீனாட்சி மீனாட்சி, கொஞ்சம் பாலாச்சும் கறந்து கொடுத்துருமா. 3 நாளா எனக்கு கிட்டவே வர விடலம்மா. ஆஹா சரி, கிண்ணத்தை எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பாட்டி. மீனம்மா, உன் கையில ஏதோ மந்திரம் இருக்குடி. நீ வரலனா இந்த லட்சுமி ஒரு சொட்டு பால் கூட எனக்கு கொடுத்துருக்காதுரி. லக்ஷ்மிக்கு நானா ரொம்ப பிடிக்கும் பாட்டி. இங்க பாருங்க, லக்ஷ்மிக்கு சாப்பிடுறதுக்கு புண்ணாக்கு தீனில நல்லா போடுங்க. குறைச்சல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நானே பால் கொடுக்காதுன்னு அவகிட்ட சொல்லிடுவேன். சரி 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 பாட்டி, அப்ப நான் வரேன். வாயில்லாத ஜீவன்களையே அவ்வளவு பாசமா பாக்குறாளே. அப்பேற்பட்ட எங்க செல்ல பொண்ணு கொன்னுட்டான்னு சொல்றீங்களே? இல்லையா, இல்ல. இவ 2 கையும் உயிரை கொடுக்குமே தவிர உயிரை எடுக்காதையா. ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. அவ எந்த தப்பும் பண்ணலையா. அவளை விடுங்க ஐயா. இவ கல்யாணத்தை ஊரே திருவிழாவா கொண்டாடிச்சியா. இவ கல்யாணத்தை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணையா. 3 முடிச்சு விழுந்ததுக்கு அப்புறம் இவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஊரே சேர்ந்து அழுவுதையா. சோகத்துல இருக்குயா. இப்படிப்பட்டவளை அநியாயமா கைது பண்ணி ஜெயில போட்டீங்களே ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறையா. தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. கையெடுத்து கும்பிடுறையா. கும்பிட்டு கேட்டுக்கிறையா. உங்க காலில் விழுந்து கும்பிடுறையா. அவளுக்கு விடுதலை கொடுங்க ஐயா. இத பாருங்கம்மா, இப்ப நீங்க போலாம். யுவர் ஆனர், இப்படி ஊரையே அழைத்து கோர்ட்டில் விசாரித்துக் கொண்டிருந்தோமானால் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டிய மற்ற வழக்குகள் எல்லாம் நடத்தப்பட முடியாமல் இந்த ஒரு வழக்கையே நடத்த வேண்டியிருக்கும். வரும் சாட்சிகள் எல்லாம் கொலையை பற்றி சொல்லாமல் தனிநபரின் வாழ்க்கை வரலாறை பேசுகிறார்கள். இந்த பெண் சிறு வயதிலிருந்து காந்தியை போல் வாழ்ந்திருக்கலாம். மற்றவர்களை நம்ப வைப்பதற்காக பல சந்தர்ப்பங்களில் இவர் மற்றவர்களிடம் நடித்தும் இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட சாட்சிகளை விசாரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கோர்ட்டாரை கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரி இந்த சாட்சி மட்டும் போதாது. ஆனா இந்த பொண்ணு கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டான்னு இது நிரூபிக்குது. ஒரு அப்பாவி பொண்ண போலீஸ் கூட்டிட்டு வந்து கூண்டில நிக்க வச்சு எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் லாயரா இருந்தாலும் உடனே தண்டனை கொடுக்க சொல்றது அநியாயம் இல்லையா? இவளோட பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெரியாம இவ இதுக்கு முன்னாடி ஏதாவது குற்றம் செஞ்சு கேஸ்ல மாட்டிருக்காளா இல்லையான்னு எதுவுமே தெரியாம போலீஸ்காரங்க சொன்னாங்கன்றதுக்காக குற்றவாளின்னு முடிவெடுக்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு சொல்ல வரேன். இந்த கோர்ட்டோட நேரத்தை விட ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி இந்த நிரபராதியோட அப்பா சொன்ன சாட்சியை ஏத்துக்குமாறு இந்த கோர்ட்டை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சந்திரய்யா, சந்திரய்யா, சந்திரய்யா. ஐயா, என் பொண்ணு ஒரு உயிரை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி இவ்வளவு ஒரு குற்றவாளியாக்கி இப்படி கூன்ற நிக்க வச்சு கேள்வி கேட்டா
என்னோட வயிறு பத்துக்கிட்டு எரியாதா? கொலை செய்யறவளா இருந்திருந்தா உயிரை காப்பாத்திருக்க மாட்டா. ஆனா டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார். வர டாக்டர் சார், என்னாச்சு? இதுக்கு முதல்ல உள்ள வா. இதுக்கு அடிபட்டிருக்கு பாருங்க. முதல்ல அதை கீழே வை. ஐயோ, இதால ஒழுங்கா நிக்க முடியாது டாக்டர். உன்னால தூக்க முடியல, முதல்ல அங்க வை. நீங்க சீக்கிரம் வாங்க. உனக்கு ஒன்னும் ஆகாது, டாக்டர் சார் இருக்காரு, உன்னை சரி பண்ணிடுவாரு. உன்னோட வலி எல்லாம் போயிடும். உட்காரு. யாருப்பா? உன்ன நான் தான்மா. என்ன மீனாட்சி இந்த நேரத்துல வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க தேவி அக்காவோட நாய்க்குட்டிக்கு அடிபட்டுருச்சு. அத டாக்டர் கிட்ட கட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்ப தேவி அக்கா வரலையே? அவ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. சரி, அந்த வீட்டு நாய்க்குட்டி உன் வீட்டுக்கு எப்படி வந்தது? எங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சதுனால வந்தது. முதல்ல உங்களுக்கு நாய்க்குட்டிக்கு கட்டுப்போட தெரியுமா தெரியாதா? என்ன அப்படி கேட்டுட்ட? வேற என்ன சொல்றீங்க? இது இப்படி வழியில துடிக்கும் போது நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல அதுக்கு கட்டி விடுங்க. இதுக்கு வலி எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா நீ பேசுற பேச்சு எனக்கு தலைவலிக்குது. இரு வரேன். ஐயோ, அமைதியார, வலி குறைஞ்சிரும்னு அழாத. மருந்து போட்டு கட்டுவாரு. வலி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? டாக்டர் சார் கட்டி விட்டுருக்காருல்ல, எங்க இப்ப நடந்து காட்டு. போய் ரெஸ்ட் எடு. எங்கடி போன?